இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் பல்வேறு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேச இருக்கோம். குறிப்பாக சொல்ல போனால் நேற்று திருப்பரங்குன்றத்தில் நடந்த ஒரு கலவரம், இரு தரப்புக்கும் நடந்திருக்கு, கலவரம் நடந்திருக்கு. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பேச இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் அவர்களுடைய டெல்லி பயணம், எஸ்ஐஆரில் தமிழகத்தில் 77 லட்சம் வாக்காளர்கள் நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி விஷயங்கள், பாமகவோட விவகாரம், டெல்லி உயர்நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பேச இருக்கோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் அண்ணா. நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏவிஎம் சரவணன் அவர்கள் இன்றைக்கு இறந்திருக்காருன்னு, அவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப பண்பாளவர், ரொம்ப அமைதியான ஒரு கேரக்டர். அவர் கேரக்டராக கை கட்டி இருக்கிறது அவர் சிம்பிள் மாதிரி, ஒரு ஐடியல் மாதிரி இருந்தவர். ஏவிஎம்ங்கிறது நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு மறக்க முடியாத அங்கீகாரம் உள்ளவங்க. இன்றைக்கும் சென்னைக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக லேண்ட்மார்க்காக இருந்தது நம்ம உண்டு. இந்த மாதிரி விஷயங்கள் உள்ளது. அவருடைய இறப்புக்கு நம்ம ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து நிகழ்ச்சி தொடங்கணும். உங்களுடைய பார்வை? ஏவிஎம் சரவணன் ஏவிஎம் ஐயப்ப செட்டியாருடைய வாரிசுகளில் மிக முக்கியமானவர். அவர் பார்த்திங்கன்னா அவர் செட்டியாருக்கு அப்புறம் அந்த பட இதுவை நடத்திட்டு வந்ததில் முக்கியமானவர். அவர் எம்ஜிஆரோட தன்னுடைய அனுபவங்கள்லாம் பல இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு. ரொம்ப அமைதியானவர். அவர் எங்கே நின்னாலும் அவருடைய இது தோற்றம் கை கட்டி நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஒயிட் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டு தான் அவருடைய அடையாளம். தந்தைக்கு மிகவும் மதிப்பு தருகின்ற ஒரு தனையனாக இருந்தவர். அவர் காலத்திலையும் பெரிய அளவு வெற்றிகளை ஏவிஎம் நிறுவனம் பெரிய அளவில் கொண்டு போனாங்க. இப்போ சமீபத்தில் தான் அந்த நிறுவனம் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு லைட்டாக நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் 80கள் 90கள் பார்த்தீங்கன்னா இவருடைய இதுதான் ஏவிஎம் ஐயப்ப செட்டியாருடைய மறைவுக்கு பிறகு அவர்கள் சகோதரர்களில் முதன்மையானவர் இவர். அந்த விஷயத்தை நடத்திட்டு போனதில்லை. பல நடிகர்கள், கமல்ஹாசனாக இருக்கட்டும், ரஜினிகாந்தாக இருக்கட்டும், அதாவது எம்ஜிஆர் சிவாஜிக்கு பிறகு இவர்களுடைய சிவாஜி ஏவிஎம்ல நடித்த மாதிரி எனக்கு தெரியல. நடிச்சிருக்காரு நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. கடைசியாக அந்த ஆமாம் கை ஒரு பையன் கை ஒடிஞ்ச மாதிரி வாழ்க்கை நடிச்சு எம்ஜிஆர்கிட்ட தான். அது எம்ஜிஆர் ஒரே படம் தான் நடித்தார். ஆமாம், அந்த அன்பேவா. அதில் எம்ஜிஆரோட நடந்த அனுபவங்கள்லாம் அவர் பேட்டியாக கொடுத்துருப்பாரு, எவ்வளோ பெரிய பண்பாளர் எம்ஜிஆர்னு. அதே மாதிரி சம்சார மின்சாரம் வெற்றி விழாவில் எம்ஜிஆர் அப்போ தான் சிகிச்சைலாம் முடிஞ்சு வந்த நேரம், ரொம்ப டயர்டாக இருக்கிற டைமோட கூப்பிட்டப்போ அவரே 120 பேருக்கும் ஷீல்டு கொடுத்தாரு. நான் சொல்லியும் கேட்கல, நீ போ, நீ நகர்ந்து நில்லு, குகனை பக்கத்தில் நிற்க சொல்லு, நான் ஒரு பையனை, நீ நகர்ந்து நில்லுன்னு சொல்லிட்டு பண்ணதெல்லாம் அது எம்ஜிஆர் கையில் கிழிஞ்சி கூட ரத்த காயம் ஆச்சு, அப்போ கூட பணம் கொடுத்தாரு. பல விஷயங்களை பதிவு பண்ணியிருப்பார். அந்த நிறுவனத்தை வழிநடத்தி சென்று குறைந்த பட்ஜெட்டில் தரமான படங்களை கொடுத்ததெல்லாம் இருக்குது. இவருக்கு பாக்யராஜுக்கு ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தி எம்ஜிஆர் தன்னுடைய அரசியல் வாரிசுன்னு அறிவித்த படம், கலையுலக வாரிசுன்னு அறிவித்த படம் முந்தானை முடிச்சு, அதுவும் ஏவிஎம் தான். ரஜினிக்கு ஒரு பெரிய திருப்பத்தை கொடுத்த முரட்டுக்காலை, கமலுக்கு ஒரு பெரிய இதை கொடுத்த சகலகலாவலவன், இன்றைக்கும் அந்த இளமை இதோ சாங், இந்த மாதிரி பல இது. அது இல்லாமல் பல படங்கள், இந்த குடும்ப சித்திரமான சம்சாரம் மின்சாரம், தேசிய அந்த பிராந்தி மொழிக்கான தேசிய விருது கிடைச்சிது. இவருக்கு எஸ்பிபிக்கு சம்சார மின்சாரம் பாடல் சிறந்த நடிகை, சிறந்த பாடகர் விருது. இந்த மாதிரி பல விஷயங்களில் அந்த நிறுவனம், நீங்கள் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனை அறிமுகப்படுத்தியதும் அவர் தான், ஐயப்ப செட்டியார் தான் சொல்லுவாங்க. அவர் மடியில் தவறு தான் வந்தாங்க, அந்த களத்தூர் கண்ணம்மா. ஆனால் அவர் அற்புதமான ஒரு இது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துடைய வாரிசு இவருக்கு. அவர் செட்டியாருக்கு பிறகு வழி நடத்தி சென்றவர் என்று மறைந்திருக்கிறார். மரணத்தை யாரும் வெல்ல முடியாது. ஒரு மாபெரும் இழப்புன்னு தான் சொல்லலாம் நிறுவனத்துக்கும் சரி. இது இப்போ அவர்கள் அதை ஒரு கண்காட்சி, விண்டேஜ் கார் கண்காட்சின்ற மாதிரிலாம் மாற்றி பண்ணுறாங்க. அந்த நிறுவனத்துடைய பங்கு நீங்கள் எஸ்எஸ் வாசன், ஜெமினி ப்ளஸ் இந்த மற்ற நிறுவனங்களோட இது பண்ணும்போது பார்த்தா ஏவிஎம்க்குன்னு ஒரு தனி அந்தஸ்து பேர் இருக்குது. ஜெமினி கூட இன்னைக்கு இல்லை, அதான் ஏவிஎம் இன்னைக்கு இருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக. இது தொடர்ந்துண்ணே, திருப்பரங்குன்றத்தில் நேற்று சர்ச்சை. ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் நேரடியாக போய் சென்று அதை பார்த்துட்டு இதுக்கு தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தாரு. இந்து அறநிலையத்துறை சார்பாக வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க, அதுக்கு தடை கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருந்தது. நேற்று மாலை 6 மணிக்கு மேலே தீபம் ஏற்றுறதுக்கு உடனடியாக மத்திய படை மூலமாக நீங்கள் போய் ஒரு 10 பேர் போய் தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவையும் போட்டிருந்தார் ஜிஆர் சுவாமிநாதன். ஆனால் அங்கே ஒரே சர்ச்சைகள், பயங்கர தள்ளுமுள்ளு இதெல்லாம் நடந்திருக்கு. காவல்துறைக்கும் இந்து அறநிலையத்துறை இந்து முன்னணி அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கும் இந்த சர்ச்சையை இந்த அளவுக்கு கொண்டு போய் வைக்க வேண்டிய அவசியம் என்ன தேவைப்படுதுன்னு, இந்த சர்ச்சையை தவிர்த்துருக்கலாமா தமிழக அரசாங்கம்? இந்த விவகாரம் நீதிமன்ற விசாரணையில் இருக்குது, விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. அதனால் பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம டீப்பாக பேச முடியாது.
ஆனால் திருவண்ணாமலை தீபம் எப்படியோ அதே மாதிரி திருப்பரங்குன்றம் தீபமும் தென் மாவட்ட மக்கள் அந்த பகுதி மக்களால் பெரிய அளவில் கொண்டாடப்படுகின்ற ஒன்று. இந்த விளக்கு தூணில் வந்து தீபம் ஏற்றியது ஒரு காலம் வரைக்கும் நடந்திருக்குது. பிரிட்டிஷ் காலத்துக்கு பிறகு அது நடக்கலை. அதற்கு பிறகு விளக்கு தூணில் தீபம் ஏற்றணுன்றது வந்து 2-3 தடவை நீதிமன்றங்களில் வந்து இல்லை உச்சி பிள்ளையார் கோயிலையே நீங்கள் ஏற்றுங்க அப்படின்ற மாதிரி போயிருக்குது. இப்போ சமீபமாக விளக்கு தூணில் ஏற்றணும் அப்படின்னு ஒரு வழக்கு வரும்பொழுது தனி நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் நேரடியாக போய் ஆய்வு செஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லை ஏற்றலாம் அப்படின்னு. அது அந்த தர்காவிலேருந்து ஒரு 50 மீட்டர் தள்ளி இருக்குது. இன்னொன்று, இஸ்லாமியர்கள் பெரிய அளவில் இதற்கு எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கலை, ஆதரவு தான் தெரிவிக்கிறார்கள். தர்கா தரப்பில் மட்டும்தான் பண்ணுறாங்களே தவிர அங்கே இருக்க இஸ்லாமியர்கள் யாருமே இது பண்ண பெரிய அளவில் அதை வரவேற்க எதுவுமே அவ்வளோ தூரத்துக்கு ஒரு போராட்டம் நடக்க எந்த இடத்துலையுமே ஒரு இஸ்லாமியரோட பார்க்க முடியல நம்ம. இது எனக்கு தெரிஞ்சு இப்போ கோர்ட்டு உத்தரவு அந்த விளக்கு தூணில் கொடியேற்றுறதை ஏன் வேணாம், கோர்ட்டு உத்தரவு அவர்கள் சொன்னது கோயில் அதிகாரிகளே அங்கே இது ஏற்றுங்கன்னு. இப்போ இந்த விவகாரத்தில் இந்து முன்னணி அமைப்பெல்லாம் தான் வெற்றியை கொண்டாடலாம்னு நினச்சா கூட கோயில் அதிகாரி கோர்ட்டு உத்தரவை நிறைவேற்றி தீபம் ஏற்றியிருந்தா இவங்க அரோகரா போட்டு அதோட கலைஞ்சு போயிருக்க மாதிரி தான் ஆயிருக்கும். ஆமாம், அதை தாண்டி ஒன்றும் பெருசாக ஆயிருக்காது. ஆனால் இதை தடுத்து இதன் மூலம் ஒரு பெரிய ஒரு இதை உருவாக்கி இப்போ ராம ரவிக்குமாரெல்லாம் மீண்டும் ஒரு ஆளாக்கி மதம் முதலை தூண்டுவதாக நீதிபதியின் தீர்ப்பு இருக்கிறது அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி தமிழக அரசு குற்றம் சாட்டுது. ஒரு 144 போட்டு இப்போ நீதிபதி மேலேயே குற்றச்சாட்டு, நீதிபதி இப்படி தன்னை மீறி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார்ன்றது, நீதிமன்ற தீர்ப்பையே நாங்கள் மதிக்க மாட்டோம்னு அறநிலைத்துறையும் அரசும் எடுத்த அந்த நடைமுறை, இந்த மாதிரி பல விஷயங்கள் ரொம்ப கவலைக்குரிய விஷயங்களாக மாறிக்கிட்டு இருக்குது. இது எதுவுமே வந்து ஒரு நிர்வாகத்திற்கு சரியில்லை, பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு சரியில்லைன்றது தான் அந்த இடத்துல பார்க்கணும். அதனால் அதை தாண்டி அரசியல் கட்சிகள் இப்போ சிபிஎம்மாக இருக்கட்டும் மற்றவர்கள் இதில் தலையிட்டு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் மேலும் ஒரு மோதல் போக்கை தான் ஏற்படுத்தும். அவர்கள் கோரிக்கையை அங்கே தீபம் ஏற்றணுன்றது அது முறைப்படி நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, நீதிமன்றம் உத்தரவு போடுது, தீபத்தை ஏற்றிருந்தால் நேற்றோடு இந்த கதை முடிஞ்சிட்ருக்கும். இது வேறு விதமாக தமிழக அரசாங்கம் கையாளுறது எப்படி கையாண்டு அது என்ன எனக்கு அந்த இதுவே புரியலை. ஏன் இதை இவ்வளோ சிக்கலாக்குகிறார்கள்? ஏன் இதற்கு சிபிஎம்லேருந்து அந்த இவர் எம்பி வெங்கடேசன் பேசுகிறாரு? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்றும் புரியல. ஏதோ இவர்கள் மூலியமாக அந்த தர்காவுக்கு பிரச்சனை வரும்ன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. நீங்கள் தீபம் ஏற்றுவது கோயில் அதிகாரிகள், நீங்கள் எல்லாருமே கீழே இருக்கிறாங்க, தீபம் ஏற்றினா அதோட முடிஞ்சு போகுது. இதை ஏன் ஒரு பெரிய சீரியஸான பிரச்சனையாக மாற்றுறாங்க? சிக்கந்தர் மலையில் இந்த அசைவம் சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி நீதிமன்ற உத்தரவு இதெல்லாம் வரும்பொழுது அன்னைக்கும் போய் நவாஸ் கனி போன்ற ஒரு பிரச்சனையை உருவாக்குனாங்க. அது ஒரு பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மாதிரி ஆக வேண்டியது கடைசியில் தவிர்க்கப்பட்டது. அப்போது தமிழகத்தில் வந்து இந்த மத மோதல்ன்றது இல்லாமல் இருக்குது, ஜாதிய மோதல்கள் அங்கங்கே லைட்டாக தலை தூக்குது. மீண்டும் ஒரு மத மோதலை உருவாக்காமல் பார்த்துக்கிறது தான் அவருக்கு. அதில் எவ்வளோ டைலூட் பண்ண முடியுமோ அந்த வேலையை தான் செய்யணும். இப்போ நீதிமன்றமே இதில் ஒரு உத்தரவு போடுது பண்ணுதுன்னா அழகாக பண்ணி விட்டு போய்கிட்டே இருக்கலாம். தீபம் தானே ஏற்றணும், அந்த ஏற்றியாச்சு, எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, எல்லாம் கீழே நில்லுங்க, ஏற்றியாச்சா முடிஞ்சிச்சா கிளம்பு, அவ்வளோதான் முடிச்சிட்ருக்கலாம். ஆனால் அது ஒரு பெரிய சிக்கலாக்கி அது ஒரு பெரிய இஷ்யூவாக நீதிமன்ற நேரங்களும் வீரடிக்க தான் பார்க்குறேன். நீதிமன்ற தீர்ப்பு வரட்டும், டிவிஷன் பெஞ்சு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அதற்கு பிறகு இதில் நம்ம கருத்தை சொல்லலாம். கண்டிப்பான. இதை தொடர்ந்து நான் நேற்று டெல்லியில் இன்றைக்கு நம்மளுடைய பாமக சார்பாக நம்ம ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து இல்லாவிட்டால் என்ன டெல்லியில் போய் இங்கே நீதி வாங்க வேண்டும் போனாருங்க. இன்றைக்கி வந்து உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றமும் நீங்கள் வந்து சிவில் கோர்ட்டில் போய் இதை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. 2026 ஆகஸ்ட் வரைக்கும் அன்புமணி அவர்கள் தான் பாமக தலைவர், அவருடைய சின்னம் மாம்பழம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த தீர்ப்பு நம்ம ஆல்ரெடி வரும், இப்படி தான் வரும் நம்ம பேசியிருந்தோம். ராமதாஸ் அவர்கள் அரசியலில் ரொம்ப முதுமை பெற்றவர், அவருக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை, நமக்கு பல நேரம் பார்த்துருக்கோம். ஏன் இந்த இடத்துல அவர் சறுக்கியிருக்காருன்னு? வயது, ஈகோ. மூணாவது, அவர் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாமல் கூடவே இருந்து தூபம் போடுபவர்கள். அவர்களுக்கு விஷயம் தெரிகிறதா தெரியலையான்னு தெரியல. ஒருவேளை தெரிஞ்சு சொன்னால் ஐயா கோச்சிக்கு வரோன்னு பயமோ தெரியல. சட்டம் இதை தான் சொல்லுது. அதுலேயும் பாமகவில் இருக்கிற மிக முக்கியமான சட்டம் சார்ந்தவர்கள் எல்லோருமே அன்புமணி பக்கம் தான் இருக்கிறாங்க. ஆமாம். அப்போ இவர்கள் என்னத்தை வச்சு ஊட்டிக்கிட்டு சொல்கிறாங்கன்னு தெரில. இந்த அருள் எல்லாம் ஒரு அடிப்படை ஒரு விஷயங்கள் தெரிஞ்சவரான்னு எனக்கு புரியல.
அப்போ இவர் ராமதாஸுக்கு ஈகோ தான் அதிகமாக இருக்குது. அவர் அரசியல் ரீதியாக தாண்டி தனிப்பட்ட முறையில் மகனை மருமகளை விமர்சிக்கிற அளவுக்கு போயிட்டார். அவர் என்னென்னவோ பேசிட்டார். இந்த வார்த்தைகள்லாம் திரும்பவே பெற முடியாது. அப்போ இவர் இந்த பக்கம் மௌனமாக இருக்கார், எந்த இதுவும் காமிக்காமல். இதில் என்ன பிரச்சனைனா, இவர்கள் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், பொதுக்குழுவை கூட்டுற அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு தான். நிறுவனர் பதவின்றது கௌரவ பதவி தான், அது சும்மா ஒரு அலங்காரம், அதை வச்சுக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னோம். ஆனால் சில பேர்லாம் பயங்கரமாக ஒட்டியிருந்தாங்க. மூத்த பத்திரிகையாளரில் பல பேர் தெரியுதா இவனுங்க பவுஸு இவ்வளோ தான். அப்போது சார்பு இல்லாமல் தான் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகணும். அப்படி அணுகினால்தான் அதுக்கு நம்ம கரெக்டாக இருக்க முடியும். அப்போ இவர்கள் சார்போடு அணுகினார்கள். தென்னகத்து பிரசாந்த் கிஷோர் ரொம்ப வேகமாக போனார், வேறு மாதிரி போயிட்டு இப்போ கம்முனுங்கிறாரு, என்னன்னு தெரில, அதை பற்றி பேசுறதே இல்லை. ஆச்சா, இப்போ இதில் என்னென்னா, தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு பொதுக்குழு எவ்வளோ இருக்குது, நீங்கள் தான் மாவட்ட செயலாளர், மற்றது ரைட், உங்களுக்கு தான் ஆகஸ்ட் வரைக்கும் கட்சி கொடி சின்னம். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கு பிறகு பல விஷயங்கள் மாறிடும். பாமக கையில் எத்தனை எம்எல்ஏ இருப்பாங்க, அவர் கையில் என்ன இருப்பாங்க, அது ஒரு பார்ட்டு. ரெண்டாவது, நான் இங்கே இவர்கள் விலைக்கு வாங்கி விட்டார்கள், அந்த பையனை மட்டும் திட்டல, தேர்தல் ஆணையத்தையும் சேர்த்து திட்டாச்சு. எப்போவுமே ஐயா ராமதாஸுடைய அறிக்கைகளும் மற்ற விஷயங்களும் ரொம்ப கூர்மையாக எல்லோரும் படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், ஒரு அறிவார்ந்த ஒரு விஷயமா அதை தான் அணுகுவார். அப்போ அந்த டீம் எல்லாமே அங்கே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இவர்கிட்ட ஆத்திரமும் கோபத்துடனும் ஈகோவுடனும் அணுகுகின்ற ஒரு போக்கை தான் பார்க்க முடியுது. அப்போ தேர்தல் ஆணையம் காசு வாங்கிச்சு, அதை வாங்கிச்சு, நாங்கள் டெல்லி உயர்மன்றத்தில் நீதியை வாங்குவோம், அங்கே இருக்குடா, அங்கே வாடா, என் தெருக்கு வாடான்ற மாதிரி போனாங்க. நம்ம அன்னைக்கும் சொன்னோம், எடுத்துக்க மாட்டாங்க, ஆரம்ப நிலையிலே வெளியே போட்டாங்க. இதை எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த வழக்கு தேர்தல் ஆணையத்தில் சொன்னது கரெக்டு தான். நீங்கள் சிவில் நீதிமன்றத்துக்கு போங்க. அங்கே சிவில் நீதிமன்ற கதை தெரியும்ல, எப்போ வந்து முடியும், போனாலும் அது நம்பர் ஆகி எடுத்து இவருக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க, அவங்க நோட்டீஸ் அம்மா, அது ஓடிட்டு இருக்கும். 2031 தீர்ப்பு வந்துடும். அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் சிவில் நீதிமன்றம் தான் அணுக முடியும்னு அவங்களும் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க இப்போ மேல்முறையிடம் போனாலும் செல்லாது, தேர்தல் ஆணையத்தில் ஒன்றும் பண்ண முடியாது, சிவில் நீதிமன்றம் தான் போவாங்க. இன்னும் இந்த பத்திரிக்கையாரங்க வச்சுக்கிட்டு அன்புமணி பாஜக அதிமுக கூட்டணிக்கு போகிறதுனால இன்னும் வச்சுக்கிட்டு ஏதாவது உருட்டுவாங்க. ஐயா கிட்ட தான் இது, ஐயா கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்புமணிகிட்டே கட்சி இருந்தாலும் ஐயா கிட்ட தான் மக்கள் இருக்காங்க, ஓட்டு அவருக்கு தான் உள்ள அளவு உருட்டுவாங்க. அது காலம், தேர்தல் தான் பதில் சொல்லும், நம்ம கூட அதை சொல்ல முடியாது, பார்ப்போம். இது தேர்தல் எந்த அளவுக்கு பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்குண்ணே? அதாவது இப்போது நம்ம பொதுவாக சொல்ல போனால் பாமக பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்டு சொல்லப்போம் அந்த பர்டிகுலர் அந்த பெல்ட்டுங்கிற கான்செப்டை அவங்க வளர்த்துட்டு வர விஷயம். ஆனால் இன்றைக்கு அன்புமணி அவர்கள் வந்து 100 நாள் பயணங்கிற நடைபயணம் வந்து நெல்லை வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறாரு. அவரோட பயணத்தில் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்போது அங்கே இது திமுக வந்து என்னென்ன கமிட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்தாங்க, அந்த விஷயம் ஏன் நடக்கலை, ஒரு சாதாரண விஷயத்துலேருந்து சீமான் அவர்களை சொல்கிற மாதிரி அண்ணனையும் சொல்லலாம், அன்புமணி அண்ணனையும் மண்ணில் இருந்து எல்லா விஷயத்தையும் பேசக்கூடிய ஒரு தலைவராக அவர் பார்க்கப்படுறோம். அவர் வந்து கடின உழைப்பை தான் அந்த 100 நாள்லேயும் செலவு பண்ணியிருக்கிறாரு. இது அவருக்கு தேர்தலில் வந்து ஒரு வெற்றியை உருவாக்க வாய்ப்பு இருக்குமா, அல்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் தேர்தல் ஏதாவது பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்குமா? அன்புமணி ராமதாஸ் இயற்கையாகவே என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகிறாரு. என்டிஏ கூட்டணி இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு விஜய் தனியாக நின்று பிரித்தாலும் அது திமுக வாக்குகள்ன்றப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணிக்கு அதோடைய சாதகங்கள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, ஒரு காமெடி ஒன்று சொல்லுவாங்க, ஆர்கே நகரில் டிஎம்கேக்கு வந்த பிறகு சேகர் பாபு நின்னப்போ தோற்று போயிட்டார். அன்றைக்கி எல்லாம் கேட்டால், தம்பி உனக்கு தான் போட்டார், ரெட்டாலிக்கு தானே, ஜனங்க அப்படி தான் இருப்பாங்க. இன்னும் உட்கிராமங்களில் விஜய் கட்சி ஆரம்பிச்சது தெரியாமல் இருக்கிறாங்க. நீங்கள் தான் சொன்னீங்க. இன்னும் பலரும் அந்த சர்வே போனவங்களாம் ஸ்டாலியிலேருந்து எந்த இடத்துலையுமே தெரில. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஐயாவே நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு போனாலும் அங்கே போனோன்னா மாம்பழத்தில் குத்துவாங்க. அதனால் இந்த அதிருப்தி ஓட்டு, ஐயாவுக்கு ஆதரவான ஓட்டு கூட மாம்பழ சின்னத்துக்கு தான் குத்துவாங்க. அப்படி தான் ஜனங்க இன்றைக்கி இருக்கிறாங்க. இவர் என்னதான் சின்ன தேர்தலில் இப்போ இவர் என்ன பண்ணோம், இந்த வழக்கெழுக்குன்னு போயிருந்தாருன்னா முடிஞ்சது கதை, உதயசூரியன் தான் நிற்கிற மாதிரி ஆகிடும், இல்லை வீட்டில் உட்காந்துருக்கணும். அப்போது இவர் ஏதாவது நடுவில் கட்சி ஆரம்பித்தார்னா அதுக்கப்புறம் அந்த வழக்கு ஒன்றுமே உதவாது. இப்போ அதான் பிரச்சனை இவங்களுக்குள்ள. அதனால் கட்சி ஆரம்பித்தார்னா சின்னம் வாங்கணும், அந்த சின்னத்தை கொண்டு போய் இவர் பிரபலப்படுத்துறதுக்குள்ளே தேர்தல் முடிஞ்சிடும். இது ஒரு பெரிய பிரச்சனை. அன்புமணிக்கு என்னென்னா, பாட்டாளி மக்கள் கட்சி, மாம்பழம், சின்னம், கூட்டணி பலம் எல்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு அவர் எத்தனை சீட்டு வாங்குறாரோ அதில் மேக்ஸிமம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூழ்நிலை அப்படி போய்கிட்டு இருக்கு. இன்னும் விஜய் என்டிஏ போனாங்கன்னா 90% அடிப்பார். 15 சீட்டு வாங்குறாருன்னா 13 சீட்டு உறுதி.
அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சிராஜ் பாஸ்வான் மாதிரி எதிர்காலம் அன்புமணி ராமதாஸுக்கு தான் பாமக அப்படின்றது நிறுவனம். மேக்சிமம் ஆதரவாளர்கள், விவரம் அறிந்தோர் எல்லாருமே வந்து அவர்கிட்ட தான் இருக்காங்க. அதனால் ஐயா வந்து கிட்டத்தட்ட ஒரு கட்டத்தில் தோல்வியை ஒப்புக்கொண்டு மகனுடைய இதை ஏற்றுக்கிற மாதிரி தான் ஆகும். இல்லாட்டி அரசியல் விட்டு நான் விலகுகிறேன், இல்லை வன்னியர் சங்கம் என்னுடைய சங்கம், நான் அதை நான் அப்படி போகிறேன் நான் அப்படின்ற மாதிரி போகிற நிலைமை தான் உருவாகும். கண்டிப்பான. இதை தொடர்ந்து அண்ணனோட அன்புமணி அவர்களுடைய அறிக்கை, டிஎன்பிஎஸ்சி விஷயத்தில் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அந்த அறிக்கையை பார்த்துருப்பீங்க. அவர் கேட்குற கேள்வி நியாயமாக படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வருஷத்துக்கு 1,00,000 வேலை, 3,00,000 வேலைகள் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும், அது இதுன்னு. இன்றைக்கி அவர் அதான் கேட்குறாரு, நீ டிஎன்பிஎஸ்சி வருஷத்துக்கு 5 இது நடத்துகிற, ஒவ்வொன்றுக்கும் 2,000 3,000 மொத்தத்தில் பார்த்தோன்னா ஒரு வருஷத்துக்கு 6,000 பேர் தான் எடுக்கிற. அடுத்த வருஷமும் இதே தான் சொல்லியிருக்கேன். இதை வச்சுக்கிட்டு யானை பொறி சோளப்பொறி மாதிரி தான். அப்போ கிட்டத்தட்ட 1,50 கோடி பேர்கிட்ட பல துறைகளில் உங்களுக்கு காலியாக இருக்குது. இந்த இது 7,50,000 லட்சம் பேர்கிட்ட. ஆமாம், 7,50,000 வேக்கண்ட் இருக்குங்கிற மாதிரி இருக்குது. போன வருஷமே 1,50,000 பேர்கிட்ட போயிருக்காங்க. இது இவர் சொல்கிறது அரசு வேலைவாய்ப்பு. அரசு வேலைவாய்ப்பு மட்டும். மின்சாரத்துறை மற்ற வாரியங்கள் இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அது இன்னும் அதிகமாக, அதுலேயே 1,00,000 பேர்கிட்ட காலியாக இருக்குது பணியிடங்கள். ஆமாம், நீங்கள் அவுட் சோர்சிங் அதுன்னு வச்சு ஊட்டிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த மாதிரிலாம் இவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்றுன்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. இளைஞர்களை 1,50 கோடி இளைஞர்கள்கிட்ட 1,30,00,000 பேர்கிட்ட வேலை வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒன்று தொழில் முதலீடு மூலியமாக 11,00,000 கோடினாங்களே, அந்த மாதிரி கொண்டு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்தா கூட ஓகே, அதுக்கும் வழி இல்லை. சரி, அரசு காலி பணியிடங்களே நிரப்புற வேலை செய்கிறீங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை. இதுதான் இன்னைக்கு நிலைமை. இளைஞர்களுக்கான அந்த கோபமும் இருக்குது. இது எல்லாமே ஒரு அதை தான் கேள்வியாக அவர் வைக்கிறாரு. இது வர்ற தேர்தலில் இதுவும் எதிரொலிக்கும். தமிழகத்தில் இப்போது இந்த மழையால் நம்ம ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்கோங்கிற விஷயத்தில் ஒரு விஷயம் திருப்பி மறைக்கப்படுறதுல என்னென்னா அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை. அதில் நேற்று தென்காசியில் வந்து அரசு வழக்கறிஞரே வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதை வெட்டினதில் கொஞ்சம் அவர் தப்பிக்க முயற்சி பண்ணும்போது பொதுமக்கள் மத்தியில் கூட அந்த கொலை நடந்திருக்கு. மிக ஒரு கொடூரமான கொலையாக பார்க்கப்படுது. பல்வேறு கட்சி தலைவர்கள், இப்போ அண்ணன் எடப்பாடியார் அவர்களாகட்டும், அன்புமணி அண்ணன் அவராகட்டும், நயனாநேந்திரன் அவர்களாகட்டும், எல்லாருமே இதுக்கு வந்து கண்டன குரல் எழுப்பியிருக்காங்க. ஒரு அரசு வழக்கறிஞருக்கே இந்த நிலைமைன்னா எப்படி பார்க்கப்படுது? ஒரு காலத்தில் விஜய் தானே வெட்டப்பட்டார். முன்னாடி ஆமாம், விஜய் அதிமுக ஆட்சியில் விஜய். அப்போ அவ்வளோ குதிச்சாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அது இதுன்னு. இன்றைக்கி அரசு வழக்கறிஞர் யார்? அவர் பெரும்பாலும் திமுக சார்ந்த மாதிரி. அவருக்கே பாதுகாப்பு இல்லை, இன்னைக்கு கொலையில் முடிஞ்சிருக்குது. இந்த அளவுக்கு தான் சட்டம் ஒழுங்கு. போலீஸை பற்றி பயம் இல்லை. இன்னொன்று, இந்த விவகாரத்தில் அவர் எப்படியாவது சொல்லியிருப்பார், அவருக்கு மிரட்டல் இருக்கும், பலது இருக்கும். அப்போ உளவுத்துறையோ அங்கே இருக்கிற நுண்ணறி பிரிவோ எதுவுமே வந்து அவருக்கான ப்ரொடெக்ஷனுக்கான ஏற்பாடு இல்லைன்றது தான். அரசு வழக்கறிஞரையே வெட்டுற அளவுக்குன்னா தைரியம் எப்படி வருது? அப்போ வெட்டுறதுன்னா யார் பின்னணிலாம் வராது, ஏதோ ஒரு கூலிப்படை போய் சரண்டர் ஆகிடும், அவங்களோட அந்த வழக்கு முடிஞ்சிடும். அப்போ ஏன் இவரை வெட்டினாங்கன்னு கேட்டால் அதுக்கெல்லாம் இது வராது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு இது சட்டம் ஒழுங்கு அந்த அளவுக்கு மிக மட்டமாக போய்கிட்டு இருக்குது. சமீபத்தில் கூட கோர்ட்டில் வெட்டுறது நெல்லைன்னு நினைக்கிறேன், நெல்லையா பாளையங்கோட்டையில் வெட்டினது, வாசலில் வச்சு வெட்டினது, நீதிபதி முன்னாடி நினைக்கிறேன் அந்த இதில் வச்சு வெட்டினது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சட்டம் ஒழுங்குன்றது ஒரு இது இல்லாமல் போகுது. இவர்கள் எல்லா விஷயத்துலையும் வழக்கம் போல் கோட்டை விடுற மாதிரி இதுலேயும் கோட்டை விட்டுட்டு இருக்கிறாங்க. முதல்ல ஒரு இரும்பு கையெல்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னாராங்க. இரும்பு கை விடுங்க, அவருடைய உளவுத்துறை இந்த மாதிரி விஷயங்களில் இதெல்லாம் எப்படி நடக்குது என்கிற கேள்வி கூட பெருசாக இல்லை. சும்மானா ஆய்வு கூட்டம் மழை பெஞ்சிச்சா எல்லா கலெக்டரும் வாங்கப்பா உட்காருங்கப்பா, கான்ஃபரன்சிங் போடு உட்காரு, வீடியோலாம் வந்துச்சா ரைட் சொல்லுவாங்க, கேட்பார், அவள் தான் போய்டுவார். என்ன இது ஏது எதுவுமே கிடையாது. இவர் யாரையா கண்டிச்சிருந்தா அது வெளியில் வந்துடும் கசிஞ்சு, இவங்களை கண்டிச்சார், இந்த அதிகாரி கண்டிச்சார். நீங்கள் பாருங்கள், 4 வருஷம் 5வது வருஷம் ஒரே அதிகாரிகள் தான் பவர்ஃபுல்லாக இருக்காங்க, அவங்களே தான் இருக்காங்க. இல்லை, உதயநிதி அவர் உட்கார்ந்துருக்கும் போது கஸ்டமர் கேரில் இதுக்கு முன்னாடி நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்களான்னு, ஆமாம் வருஷம் நான் கால் பண்ணுறேன் அப்படியா அடிங்காரு. ஏன் வருஷம் கால் பண்ணுறேன்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிய வேண்டாமா? இதை கூட இது ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி தானே கொண்டு போகிறாங்க. நீங்கள் ஆய்வுக்கு நேரடியாக உதயநிதி 2 மணி நேரத்துக்கு கூப்பிட்டு போனாங்க, அங்கெல்லாம் தண்ணி அல்ற ஏற்பாடெலாம் பண்ணாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் பெருசாக பாதிக்கப்பட்ட வட சென்னை, திருவள்ளூர், அங்கே போவே இந்த புழலேரிலாம் திறந்து விட்டு பெரிய அளவில் வெள்ளம் இருந்திருக்கு, அங்கெல்லாம் போகணும்ல. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தானே துணை முதல்வர், சென்னைக்கா? ஏன் குளத்தூர் போக வேண்டியதானே? குளத்தூர் போயிருக்கலாம். வியாசர்பாடி பெரிய லெவலில் அங்கெல்லாம் போக முடியாது. வியாசர்பாடி இது ஓட்டேரி கேட்டேரி இது எதுவுமே. இங்கே தென் சென்னையில் 2 மணி நேரத்தில் சுற்றி காமிச்சு வழக்கமாக நடக்கிறது தான்.
அப்படி இப்படி வந்துட்டு முழங்கால் அளவு தண்ணியிலேருந்து மோட்டர் போட்டு தண்ணி எடுத்துகிட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா சுத்தமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு போகிறது. சில இது தானாக வலிஞ்சு ஓடிடும் மழை நின்னோன்னே. அந்த மாதிரி இதை காமிச்சிட்டு போகிறது. இதுதான் ஆய்வு. வழக்கம் போல் அப்பா மாதிரியே இவரும் ஆய்வுக்கு கருப்பு டிஷர்ட்டு வெள்ளை டிஷர்ட்னு கலர் கலராக போட்டுட்டு வந்து உட்கார தான் பார்க்குறோம். அதனால் பெருசாக மாற்றம். இன்னொன்று, அந்தந்த மாவட்டங்களில் போய் அமைச்சர்கள் ஆய்வு நடத்தணும்ல. ஃபஸ்ட்டு உடனடியாக மாவட்ட அமைச்சர்கள், அந்த இவர் இருக்கார், கணேசன் இருக்கார், கோவி செழியன் இருக்கார், சக்கரபாணி, டெல்டா மாவட்டத்தில் எல்லா பக்கம் போகல. நான் ஏதாவது நடத்துகிற மாதிரி எனக்கு எதுவுமே இல்லைண்ணே, எதுவுமே நடத்தல. அதையோட என்னன்னா, இப்போ நம்ம டெல்டா பேசிகிட்டு இருக்கோம். இதே தருணத்தில் வந்து திருநெல்வேலி, நாகர்கோவில் மாவட்டங்களில், திருச்செந்தூர் போன்ற இடங்களில் வந்து வாழை பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆமாம், பெரிய அளவில் வாழை பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்குண்டான இழப்பீடு இல்லை, அதுக்குண்டான ஒரு கூட்டம் கூட நடத்தலைங்கிற மாதிரியான மக்கள் கொந்தளிப்பு அங்கேருந்துமே இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற சோசியல் மீடியா இங்கே போடுறவங்களுக்காக வந்து அந்த நம்ம மெட்டா மூலமாக ஈஸியாக ரீச் ஆகுதே தவிர அங்கே இருக்கிற விஷயம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. பார்த்தா அதுவுமே ஒரு பெரிய பேசும் பொருளாக பேசப்படுது. ஆனால் இவங்க எந்த ஒரு இழப்பீடுக்குமோ. அதே மாதிரி சென்னையில் மழைநீர் தேங்கலைன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சென்னையில் அவ்வளோ பகுதிகளில் மழைநீர் தேங்கி உங்களுக்கு வந்து சமூக வலைதளங்களில் அவ்வளோ படங்கள் அவ்வளோ வருது. ஆனாலும் இவர்கள் சும்மா எதிர்ப்பு நடத்திட்டு ஒன்றும் தேங்கலை. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, ஜனங்க இவங்க எதுவும் செய்ய போகிறதில்ல, போய் சொல்லி போட்டு சொல்லிட்டு அப்படி ஆகிட்டாங்க. இப்படிதான் நடக்கும். ஃபோட்டோ ஷூட் மழைக்கு அவங்க தேறிட்டாங்க. அவங்க தான் நமக்கு தண்ணி வரும், மழை பெஞ்சா தண்ணி நிற்கும். இந்த சைடு போவேண்ணா, 2 நாள் வீட்டு விட்டு வரவேண்ணா, அதான் இப்படி போவேண்ணா, அப்படி போவோம். பெருங்குளத்தூர் சைடில் முதல்ல வரும், சரி விட்டுரு, இங்கே பாம்பு வரும் அப்படிங்கிற வரதான் செய்யும். அப்படி மட்டும் போயிட்டு அப்படி ஆயிட்டாங்க. வரதான் செய்யும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி ஆயிட்டாங்க. அதனால தண்ணி தேங்கி இருக்குமா, 4 நாள் தேங்கி இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, நாங்கள் நந்தனத்தில் வர்ற ரெகுலராக வர்ற ரோட்லேயே எங்களுக்கே தெரியல இப்படி ஒரு குழி அங்கே இருக்குன்னு. இன்னைக்கு அதெல்லாம் வந்து செவ்வாய் கிரகம் மாதிரி திடீர் பள்ளம் திடீர் குழிலாம் உருவாகும். அந்த இதில் சந்திரமண்டலம் மாதிரி அங்கங்கே ஆய்வு கூட்டம் நடந்தது. இதுக்கு தான் நான்லாம் உயிரை கையில் பிடிச்சி தான் போயிட்டு வந்தேன். நான் வெளியில் போகும்போது எங்கே இடறி விழுந்துருவோமோ, பஸ்ஸுக்கு பக்கத்தில் போகிறேன், அந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இடறி விழுந்தோன்னா அவர் என்ன பண்ணுவார், பஸ் டிரைவர் ஒன்றுமே செய்ய முடியாது, ஏற்றி இறக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களும் பாவம், அந்த மலையில் ஓட்டிக்கிட்டு. வாகன ஓட்டிகள் தாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுலேயும் இந்த ஊபரு, ஓலா, ஜொமேட்டோ, ஸ்விக்கி ஓட்டுறவங்க, ஜொமேட்டோ ஸ்விக்கி ஓட்டுறவங்க வேகமாக போனால் நம்மளால் தண்ணி அடிச்சு கூட போகிறாங்க அந்த பைக்கில் பசங்க. என்ன பண்ணுறது, அவங்களுடைய நிலமை. போய் டெலிவரி பண்ண, அதை இப்போ ஸ்விக்கிலாம் எந்த டெலிவரியாக வாங்கிட்டாங்க. ஆமாம், இந்த என்னது 20 நிமிஷம் 1 நிமிஷம் ஃபாஸ்ட் டெலிவரி, உணவுப் பொருள் டெலிவரின்லாம் வந்துட்டாங்க. உணவு பொருள் இல்லை, கிராசரி ஐட்டங்கள் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. அதனால் அதில் பாவம் தம்பிகள் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்குறோம். பொருள் மிஸ் ஆச்சுனாலும் சிக்கலாகிடும். இவங்களுக்கு யாரை பற்றினா கவலை, என்ன ரெயின் கோட்டு போட்டுக்கலாம், டோரா போட்டுக்கலாமா, என்ன போட்டுக்கலாம், அதுதான் நோக்கி போய்ட்டுருக்கு. ரைட்டா. இந்த தமிழகத்தில் இந்த எஸ்ஐஆர் வரும்போது நம்ம பெருசாக பேசப்பட்டதுன்னா பீகாரில் 63 லட்சம். இங்கே என்னென்னா ஒரு செய்தி பரவுது, 77 லட்சம் வரைக்கும் வாக்காளர்களை நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வரவு பட்டியலில். அதில் போட்டிருக்காங்க 25 லட்சம் வரைக்கும் இறந்தவங்களுடைய லிஸ்ட்டு சொல்லி இந்த லிஸ்ட்டையும் போட்டிருக்காங்க. எஸ்ஐஆர் வந்துமே எவ்வளவு வீரியம் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு ஏன் பதறுகிறார்கள் தெரிகிறதா? 77 லட்சம் எவ்வளோ பெரிய வாக்கை மாற்றிடும், எவ்வளோ தேர்தலையும் மாற்றிடும். பர்டிகுலர் சென்னையில் 10 லட்சம் 10 லட்சம். நெல்லை பாருங்க எவ்வளவு. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவர்கள் அதை தான் நேற்று கூட அதை ரத்து பண்ணுங்க. பார்லிமெண்ட்டில் ஏராளமான இதாக இருக்குது, பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். என்ன உயிரிழந்திருக்காங்க யார் கேட்டால் பிஎல்ஓமான. அதனால் மொத்தமாக ரத்து செய்துவிட்டு பழைய முறைக்கு கொண்டு வாருங்கள். பழைய முறை கொண்டு வருவோம், நீங்கள் போட்டு முடிச்சுட்டு முடிவை மாற்றி விட்டு போயிடுவீங்க. அதனால் ஷிஃப்டடு பார்த்தீங்களா, மேஜர் அதான் ஜாஸ்தி, 36 லட்சம் பேர். அப்போ ஷிஃப்டடுன்றது உங்களுக்கு இங்கேருந்து இப்போ எனக்கே சொன்னேன்ல. ஆமாம், ஷிஃப்டட். சேப்பாக்கத்தில் இன்னும் மாற்றலை. 2005-6 நான் ஓட்டு போட்டது, நான் டெலிஷன் எழுதி கொடுத்தும் போல. அதுக்கப்புறம் நான் 1000 விளக்கு மாற்றிட்டேன். 1000 விளக்குலேருந்து நான் இங்கேயே மாற்றிட்டேன். இப்போ 1000 விளக்கு கூட இருக்கலாமா இருக்காதுன்னு தெரியாது. இப்போ என்ன ஆகும், சேப்பாக்கத்தில் ஓட்டு நானே 3 ஓட்டு ஆயிரும். ஆமாம், இப்போ சேப்பாக்கம் 1000 விளக்கு 2 கட் ஆகிடும். ஏன்னா நான் எங்கேயுமே அப்ளை பண்ணல. அப்போது அது ஒன்று மட்டும்தான். இதில் என்னென்னா ஆதார் இணைச்சிட்டிங்கன்னா நீங்கள் கிளாஷ் ஆகும். ஆமாம், போலி ஓட்டை இணைச்சிங்கன்னா சிக்கலாகும். இன்னொன்று, இனி வருங்காலங்களில் நீங்கள் ஆதார் இல்லாமல் ஓட்டர் ஐடி உள்ளே போக முடியாது. போலி வாக்காளர்களை சேர்க்க முடியாது. போலி ஆதார் ரெடி பண்ணணும். அது ரொம்ப கஷ்டம். இல்லை, கஷ்டம் பண்ணிடுவாங்க. அதுவும் கொஞ்சம் ரொம்ப சேர்க்க முடியாது, லட்சக்கணக்கில் சேர்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. அதனால தான் இவ்வளோ பதற்றம். ஐயோன்னு வாயில் வயிற்றுல அடிச்சுக்கிறதுக்கு
என்னன்னு கேட்டால் கடினமான முறை, இது முறை என்ன கடினமான முறை? அவர்கள் உங்ககிட்ட தர்றது, அதனால தான் தாவேக்காவுக்கு எதுவும் புரியல அவங்களுக்கு. இப்படி போகலாமா, அப்படி போகலாமா, ஏதாவது தப்பாக போட்டால் வேற இவனுங்க வேற வந்து யூடியூப்லேயும் வச்சு நம்மளை செய்கிறானுங்க. டேய் இதோடா இவருடா வர்றா. நம்மளை யூடியூப்பில் வச்சு கிளிக்கிறாங்க. அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு தான் கம்னுறாங்க. குளறுபடிகளை கலையணும் அதுன்னு. என்ன விஷயம்னா, உங்களுடைய படிவம் தான் உங்களுக்கு தரப்படுகிறது. உங்களுடைய படிவம் அங்கே சிஸ்டத்தில் இருக்குது. அவ்வளோதான். உங்ககிட்ட கூடுதலாக நீங்கள் பிஎல்ஓ என்ன சொல்கிறாங்க, சார் அதெல்லாம் விட்டுருங்க சார், அம்மா அப்பா பேர்லாம் கூட தேவையில்லை, இதெல்லாம் வேணாம் சார், எதுவும் சார், ஃபோன் நம்பரும் ஆதார் நம்பர் எழுதிட்டீங்களா, அவ்வளோதான் சார். ஏன்னா அவங்களுக்கு தேவை அது மட்டும்தான். ஏன்னா உங்கள் ஓட்டு நீங்கள் இருக்கிறீங்களான்றது தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு உங்கள்கிட்ட படிவம் கொடுக்குறாங்க, நீங்கள் தான் ஃபில் பண்ணி சைன் பண்ணுறீங்க. அதனால் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு நிரூபணம் ஆகிடுது. இல்லை நீங்கள் இந்த அட்ரஸில் முன்னாடி இருந்தீங்க, ஆனால் ஆதார் பிரகாரம் நீங்கள் அட்ரஸ் மாறி இருக்க அட்ரஸ்ஸு. அப்போ அந்த ஆதாருக்கு ஏற்ற மாதிரி ஓட்டர் ஐடி மாறி வரும்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல. என் மனைவிக்கும் சேப்பாக்கத்தில் தான் ஓட்டு இருக்குது, இங்கே இல்லை, மாறல. எவ்வளோ மாற்றினாலும் மாறல. அப்போ இந்த தடவை சேப்பாக்கம் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்து ஆதார் கொடுத்துருது. ஆதார் வந்து இந்த அட்ரஸ்ஸு. அப்போ ஆதாருடைய அடிப்படையில் ஓட்டர் ஐடி மாறவும் வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் உங்களை உறுதிப்படுத்திக்கிறாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, உங்கள் செல்ஃபோன்னா அது அந்த ஓட்டர் ஐடியில் பதிவாயிடும். ஆமாம். நீங்கள் நாளைக்கு மை ஓட்டர் ஹெல்ப்லைனில் போய் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த நம்பர் போட்டால் தான் ஓடிபி லாகின் ஆகும். அதில் தான் ஓடிபி வரும். அதில் தான் நீங்கள் போய் செக் பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். அப்போ இந்த அளவுக்கு உங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்க. ஆதார் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா இன்னும் ஒரு வருங்காலங்களில் நான் சொன்ன மாதிரி இந்த இதெல்லாம் வேணாயா, விழித்திரை இல்லாட்டி கைரேகை வச்சா இது இன்னொரு இடத்துல எங்கேயாவது போட்டுருந்தாருன்னா ஈஸியாக இவர் போட்டிருக்காருன்னு பீப்பை வந்துடும். ஆமாம். அந்த மாதிரிலாம் வச்சா, ரெண்டாவது இந்த வாக்களிக்கிறத மற்ற விஷயங்களோட இணைக்கிறது. அரசு லோனு, அரசு வேலை, பாஸ்போர்ட்டு, இந்த மாதிரி விஷயங்களில் இதுக்கு இவங்களுக்கு குறியீடு கொடுக்கறது. இவங்க வந்து பண்ணல, லைசன்ஸ் வாங்க போறியா, அதிலே ஒரு இன்ட்டு மார்க்கு போட்டு கொடுத்துரு. இல்லை லைசன்ஸ் ரினியூவல் பண்ணுறதுக்கு நீ போய் ஒரு இது என்ஓசி வாங்கிட்டு வா, வாக்களிப்பேன் அப்படின்னு ஒரு இது பண்ணு. இந்த மாதிரிலாம் பண்ணாதான் இந்த 20 லட்சம் எனக்கு என்ன ஊருக்கு லீவ் போட்டு போகிறது, வீட்லேயே உட்காந்துட்டு இருக்காங்க அவங்களாம். பெரிய ஜனநாயக நாட்டில் நீ உன்னோட கடமை எல்லாம் பேசுவான், ட்விட்டர்லலாம் சண்டை போடுவான், ஓட்டு போட மட்டும் வரமாட்டான். அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. இது எல்லாமே மாறும். கிட்டத்தட்ட அந்த சிஸ்டத்தை நோக்கி நகர்றாங்க. சரிண்ணா, இப்போ அண்ணன் சண்முகத்தோட வேலை என்னென்னா, இப்போ இறந்து போனவங்க 25 லட்சம், அவங்களுக்கு கயிறு இது கம்பி போட முடியாதுண்ணே, சங்கிலி போட முடியாது. 36 லட்சம் பேருக்கு சங்கிலியை போட்டு தேடுவாங்களா? அவனை எங்கே போய் தேடுவாங்க? தேர்தல் ஆணையம் 36 லட்சத்தில் இப்போ நான் சொன்னேன், நான் 2 பேர், நான் எந்த 2 ஓட்டு போச்சு. அப்போ தேடி வந்து 1000 விளக்கு இது 2 போச்சு. தேடி வந்து அதை காமிக்கிறேன், டி நகரில் இருந்து வாக்கு இதை பார்த்துக்கோ. அப்போ விலங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க, திருப்பி போயிடுவாங்க. சரிண்ணா, இதில் அண்ணன் திரும்ப வந்து இதில் யாரை வந்து பட்டியலினத்தவர், யாரை வந்து சிறுபான்மையர்னு சொல்லி எங்கள் அண்ணன் சொல்லுவார். இப்போ எங்கள் அண்ணனுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஆச்சு இல்லைண்ணே, அவங்க நீக்குவாங்கன்ட்டாப்ல. நீக்கிடுவாங்க. பட்டியலினத்தவர், சிறுபான்மையினர், பெண்கள் இவங்கெல்லாம் நீக்கிடுவாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நீக்கிடுவாங்கன்னா 6.5 கோடியில் எவ்வளோ, ஒரு 3.5 கோடி தான் இருப்போம். அப்படி ஒன்றும் அறிவிப்பு வரலையே, தெரியலையே, அவர் சொன்னபடி நடக்கலை. என்ன பத்திரிகையாளர்கள் தான் கேட்கணும், எங்கே வாய முடினுக்குதுங்க, என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறாங்க, தப்பாக சொன்னாலும் கேட்டுக்கிறாங்க. எதனால நான் கேட்டுக்கிறேன். ஆமாம், இவர் சொன்னார் நம்ம ஆதவ அர்ஜுனா, உங்களுடைய ஆதாரம் பாஸ்போர்ட்டும் செல்லாத அறிவிச்சிருவாங்க. ஓட்டர் சேடி எல்லாம் மறந்துடுங்க, அது கிடையாது. ஆமாம், புது ஓட்டர் சேடி இதுவும் கிடையாது. ஓட்டர் ஐடி, அதாவது உங்கள் பேர் விடுபட்டுச்சுன்னா நீங்கள் குடியுரிமையில் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு அவர். இவங்க என்ன சொல்கிறாங்க, சிஇஓ தேர்தல் அதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னா, பட்நாயக்கு, உங்களுக்கு நீங்கள் தகுதியுள்ளராக இருக்கீங்க, ஏதோ ஒரு காரணத்தினால மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த ஷிஃப்டட் இருக்குல்ல, ஆமாம், இதில் ஒரு 5 லட்சமாவது, எனக்கு தெரிஞ்சு 60 லட்சமா எவ்வளோது, 36 லட்சம். 36 லட்சத்தில் ஒரு 6 லட்சமாவது எனக்கு என்ன இருந்தவனா இருப்பான். அதான் வீடு மாறிட்டு அந்த வீட்லேயும் போய் ஓட்டை வாங்காமல் இங்கேயும் எதுவும் பண்ணாமல் கம்னு இருப்பான். இப்போ அந்த 6 லட்சம் வந்து விடுபட்டுச்சுன்னா அதை செக் பண்ணவும் மாட்டான். ஆமாம், தேர்தல் அன்னைக்கு தேடி கீடி பொட்டியில் இருக்கிறது ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு போவான். ஓட்டு இல்லை, ஐயோ பாருங்கள், உடனே அங்கே பத்திரிக்கை ஆரம்பிப்பாங்க, பார்த்தீங்களா என் ஓட்டு இல்லை, உடனே பார்த்தீங்களா இதற்காகத்தான் எஸ்ஐஆர் அதுன்னு. ஏண்டா மற்ற விஷயம்லாம் பார்க்குறிய, கோயிலுக்கு போனா டிக்கெட்டு புக் பண்ணுற, தட்கலில் புக் பண்ணுற, இப்போவே தட்கலில் புக் பண்ணுற, சினிமாவுக்கு போனால் இந்த சேரு குடும்பத்தோடு வந்துக்கிறேங்க, கார்னர் சீட்டு கொடுங்க இப்படி கேட்குற, ஊருக்கு போனால் ரெட் பஸ்ஸில் புக் பண்ணுற, எல்லாம் தெரியுது.
ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி, நீ கூட செலவு பண்ண தேவையில்ல. இ-சேவை மையத்துக்கு போய் ஏங்க எனக்கு பாருங்க, அது கூட இல்லை, உனக்கு ஓட்டு இருக்குதா இல்லையானாவது செல்ஃபோன்லேயே செக் செக் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். அதை கூட பண்ணாமல் பண்ணனா நீ எதுக்கு தான் நீ வாழ்கிறதுக்கே லாய்க்கு இல்லை. ஒன்றை தான் கொண்டு போய் விடணும் வெளிநாட்டில். இவர் சொன்ன மாதிரி சண்முகம் சொல்லுங்க, கே பாலகிருஷ்ணன் அண்ணன் அது வந்து வெளிநாடு அவர் பயங்கரம் பொலிட் பியூரோ மெம்பர். அவர் சொன்னபடி இந்த மாதிரி டிக்கெட்டுகள் தான் கொண்டு போய் வெளிநாட்டில் விட்டுறணும். ஏன்னா நீ இருந்து யோசிச்சு நீ உனக்காக கூட நீ மூச்சு விடலன்னா நீ யாருக்காக மூச்சு விட போற? இந்த ரத்த தானம் வருவாங்க, நாங்கள் ரத்த தான கிளப் வச்சிருக்கும்போது பிளட்டு கேட்டு வருவாங்க. சார் 4 யூனிட் வேணும், ஏதோ 4 இட்லி பார்சல்ன்ற மாதிரி வருவாங்க. நம்ம ஆளுங்க ஒன்று சொல்லுங்கள், எந்த ஹாஸ்பிட்டலு இரு, நான் அந்த டைமில் இரு, என்ன எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன், சரி 4 யூனிட் வேணும், என்ன குரூப்பு? ஓ பாசிட்டிவ். ஓ ரைட்டு. உங்கள் குரூப் என்ன? தெரியாது சார். செக் பண்ணிங்களா? இல்லை சார். சரி, உங்கள் வீட்டில் வேறு யார் இருக்கா? எங்கள் அண்ணங்கிறாரு, 2 தங்கச்சிங்க இருக்குது. அவங்க யாராவது இல்லை சார், நாங்கள் வந்து இது சார், நான் வந்து அது சார். ஏயா உங்கள் அம்மாவுக்கு நீயே ரத்தம் கொடுக்கலன்னா நாங்கள் ரத்தம் நீ யாருக்கு கொடுக்க போகிற? நீ நாங்கள் யாருக்கு வேணால் கொடுக்க ரெடியாக இருக்கோம். ஆமாம். ஆனால் உங்கள் அம்மாவுக்கு 4 யூனிட் தேவைன்னா உங்கள் வீட்டிலே 4 பேர் இருக்கிறாங்க. முதல்ல நீங்கள் அதுக்கு தகுதியான ஆளான்றதை கூட உனக்கு தயாராக இல்லை. இலவச ரத்த தானம்னா நீ நேராக தூக்கி நாங்கள் எழுதி வாங்கி நீங்கள் வந்துட்ட. அப்படிலாம் இல்லை, நீ போய் முதல்ல நீ ரத்தம் கொடு. உங்கள் வீட்டில் 4 பேர்னா அதில் 3 பேர் தான் கொடுக்க முடிஞ்சது, ஒருத்தர் இல்லைன்னா 4வது யூனிட்டுக்கு வா, நாங்கள் வந்து தரோம் அப்படின்னு. ஓசியில் கட்சினா இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க, நிறைய இருக்காங்க. நீங்கள் ரத்த தானம் வாழ்க்கையில் சிறந்த ஒன்று செய்யணும். அது பண்ண நமக்கு தான் நல்லது, உடம்புக்கு நல்லது. எஸ்வி சேகர்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ரத்த தானம் கொடுத்தவராக இருப்பார். ஆர்எஸ்எஸும் சரி, டைஃபியும் சரி, இது தமுமுக அவர்களும் சரி, இன்னும் பலரும் சரி. நீங்கள் இதில் ரத்த தானம் அதிகமாக கொடுத்தது இந்த 3 பேர் இருப்பாங்க. ஆர்எஸ்எஸ் அமைப்பு, இடதுசாரி மாணவர் அமைப்பான டிஒஎஃப்ஐ ப்ளஸ் இது. இவனுங்க கொடுக்கறதுலாம் கணக்கில் சேர்க்கக்கூடாது. யார் இவங்க கூட கமல்ஹாசன் அவங்க விஜய் ரசிகர் மன்றம் எப்படி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல, சரியாக இது இல்லை, தெரியாமல் சொல்லக்கூடாது. ஆனால் பெரும்பாலும் தலைவர்கள் பிறந்த நாள் கொடுக்குறாங்கலாம் வந்து வேறு வழி இல்லாமல் ஆளெல்லாம் கூட்டு வந்து கொடுக்க வைப்போம், அது ஒன்று நடக்கும். மற்றபடி சேவை மனப்பான்மைனா இந்த இவங்க தான், தமுமுக, இந்த இஸ்லாமிய அமைப்பு, இந்த இந்து மத அமைப்பு, இடதுசாரி அமைப்பு, கமல் நற்பணி மன்றம், இந்த மாதிரி தான். மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இந்த மாதிரி கொடுக்குறவங்க ஏதோ ஒரு ரத்தம் கொடுத்துட்டு அது பழக்கமாகவே வச்சுருப்பாங்க. இப்போ என் சன்னுலாம் பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஒரு போய் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருப்பார். நானும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 தடவை மேலே கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கொடுக்க வாய்ப்பு இல்லை. இது வந்து பலரும் இந்த மாதிரி இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆமாண்ணா, நாங்களும் கூட அப்படிதான் பண்ணிட்டோம். கமல் சாரோட பர்த்டேனா அன்னைக்கு போய் நாங்கள் கொடுத்து பழகிப்பட்டு இதுவே கிடையாது. அவர் கூப்பிட்டா அந்த ஏக்கத்துலேருந்து கூப்பிட்டாலே நம்ம சரி போய் கொடுத்துருந்த காலங்கள் உண்டு. இன்னைக்கு வந்து இந்த இது, ஆனால் வந்து இந்த மக்கள் வந்து எங்கள் வீட்டில் ஒரு இதுனா நான் கொடுக்க மாட்டேன், வெளியில் ஓசியில் வாங்குவேன்னு நினைப்பாங்க. இந்த பழக்கத்தை தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நம்ம என்ன சொல்ல முடியும்? அதனால் தேர்தல் ஆணையம் இந்த விவகாரத்தில் ஒரு 3-4 அம்சங்களை மட்டும்தான் நம்மள்ட்ட இருந்து வாங்குது. நம்ம ஓட்டு அப்படி தான் இருக்கு. நீ அங்கே இருக்கியா? அவ்வளோதான். அந்ததுக்காக இருக்கேன்னா அந்த படிவம் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துச்சின்னு அர்த்தம். அந்த படிவத்தை வாங்கி நீ ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இருக்கீங்க. அந்த கூடுதல் தகவலாக ஆதார் அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துட்றீங்க. கண்டிப்பாக. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் டெல்லி சென்று வந்துட்டாருங்க. அமித்ஷா அவர்களே சந்திச்சதா வந்து செய்தி பரபரப்பாக பேசப்பட்டது. நேற்று ஃபுல்லாக இதுதான் பேசப்பட்ட பொருளாகிடுச்சு. ஒரு பக்கம் திருப்பரங்குன்றம் பிரச்சனை, இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனை. மழையால் பாதிக்கப்பட்ட சென்னையோ, மழையால் பாதிக்கப்பட்ட டெல்டாவோ, மக்களோ இதை பற்றி கவலையும் மீடியாக்களுக்கு இல்லைன்னு. டெல்லியில் அமித்ஷா அவர்களே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் டிபேட் பார்த்தீங்களா? பயங்கரமாக இருந்தது. அதில் ஒரு சில டிபேட்லாம் கண்ணில் ஒத்திக்கலாம் மாதிரி இருந்துச்சு. இவர்கள் மக்களால் புறக்கணிக்கப்படுவாங்க. கண்டிப்பாக பண்ணணுன்னு. அதில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து அமித்ஷா அவர்களை சந்தித்ததும் பரபரப்பாக செய்திகள் பேசப்படுதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் அன்றைக்கே போட்டேன். இவர் கொச்சி வழியாக ரகசியமாக போகும்போது நான் போட்டேங்க. ஓபிஎஸ்ஸு கூப்பிட்டு திட்டுதான் நல்லா அவருக்கு டிஃபன் கொடுத்து அமுச்சு வைக்கிறாங்க. இந்த 3 அணியை உடைக்கிறாங்க. அதில் அமித்ஷா அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் தான் எல்லோரும் ஓபிஎஸ் சந்திப்பு மறுநாள் டிபேட்னு ஓடினாங்க. அவரும் வந்து நான் சந்திச்சேன்னாரு. சந்திக்கலனா கூட அரே போய் நிர்மலா சீதாராமனை போய் பாருப்போ, நான் 2 மேட்டர் சொல்லிக்கிறேன் கேட்டுப்போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நான் ஓபிஎஸ்ஸுடன் 1/2 மணி நேரம் தீவிர விவாதத்தில் இருந்தேன். அரசியல் சம்மந்தமாக பேசினா உருட்டிட்டு வருவார். அங்கே என்ன வாங்கி கேட்டினாருன்னு தெரியும். ஒரு தடவை இவங்கள்ட்ட முதல்வராக ஜெயலலிதா, இவர் முதல்வராக இருக்கார். ஜெயலலிதா அப்போ அரெஸ்ட் ஆகி ஜாமீனில் வந்து இருக்காங்க. இவர் போயிருக்காரு தோட்டத்துக்கு. அவங்க மேலே தான் இருப்பாங்களாம்.
அந்த அவங்க ரூமில் போனால் பேசணும். பேசணும். அவங்க வாய்ஸ் மட்டும் தான் வரும். இவர் அந்த வாய்ஸ் குரல் கொடுக்கலாம், ஏம்மா இருக்குன்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அன்னைக்கு ஏதோ அப்போ நான் குடிஞ்சிட்டே தான் பேசுவாரா? அதெல்லாம் நடக்கும். பின்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அப்படியே நீட்டி நிமிந்து முதல்ல நம்ம அப்போ ஏதோ ஒரு நமக்கு நாமே ஸ்டாலின் போய்கிட்டு இருக்கிற நேரமும் 2015 இவர் திடுன்னு வந்திருக்காரு மாதிரி. அப்போ சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கிறவங்க, அம்மா கொஞ்சம் கோபமாக இருக்காங்க, போய் வாங்கி கட்டிக்காது. நான் முக்கியமான தகவல் சொல்ல போகிறேன். இவர் போய் அதே மாதிரி இது பண்ணியிருக்காரு, குட்டிச்சு லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்கேன். அதாவது அம்மா நமக்கு நாமே போகிறாரு, பயங்கர கூட்டம் வருந்துருக்காப்புல. யாரோட ஆல்ரெடி அதை தான் கேட்டுக்கிறாங்க. யார் நீ போச்சலா நான் போச்சலா, எனக்கு வந்து நீ புத்தி சொல்கிறீங்க, கிளம்பு போ அப்படின்ட்டு இருக்கிறாங்க. போய் வேலையை பாருப்போ, எனக்கு தெரியும் அதெல்லாம் அப்படின்னு. நீ வந்து பேருக்கு தான் முதலமைச்சர், உளவுத்துறை ரிப்போர்ட்லேருந்து எல்லாம் அவங்களுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். எல்லாம் வாங்கியிருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்க. சும்மா அலங்காரமாக காரில் ஏறினியா செக்ரட்டரியேட் போ உட்காரு, இது பண்ணு, எதாக இருந்தாலும் கேட்டுக்கோ, அது அப்படி தான் போயிருக்கோம். இதில் எதுக்கு இந்த ஓவர் ஸ்மார்ட் ஒர்க்கு, அப்புறம் திட்டு வாங்குறது. ஆனால் வெளியில் வந்து என்ன சொல்லிக்கிறாப்புல, பல அறிவுரைகள் அம்மா சொல்லி அமிச்சாங்க. ஆமாம், ஓ திட்டு வாங்கல் தான் அறிவுரைகள். இதே கேஸ் தான் இவர். அதனால் இவர் இந்த இதை பயன்படுத்திக்க பார்ப்பார். அதை பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்கு தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. நீங்கள் அவர் இந்த மாதிரி போகிறேன்னாரு, போகிறதா இருந்தால் தாவேகா போ அனுப்பி வச்சிருக்கு, ஒழுங்காக இருந்து செயல்பட்டு வருவாயாக அப்படின்னு அனுப்பி விட்டுருக்கு. அதனால் டிஎம்கேக்கெல்லாம் போனால் அவள் தான்ட்டாங்க, அவர் தாவேகா போயிட்டாப்புல. இவர் ரொம்ப ஆடுறாரு, இவர் கழட்டி விடுன்ட்டாங்க. நீ தான் நடுவில் இப்போ இருக்கிற, இவங்க யாரு கூடயும் சேரக்கூடாது, நான் சொல்கிறேன் அதோட செய்யுன்ற மாதிரி தான் அவர் கட்டளை போயிருக்கோம். அதை அடியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வெளியில் நிமித்தின்னு நான் வந்து அமித்ஷாவுடன் என்ன பேசுனீங்க, என்ன பேசினீங்க. இவர் ஒரு மாவட்ட அரசியல்வாதிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். நம்ம பார்த்துருக்கோம், அவருடைய மாவட்டத்தில் கூட அவர் அரசியல் சரியாக பண்ணது. ராமநாதபுரத்தில் போய் நின்னார், ராமநாதபுரத்தில் போய் நின்னார். ஒரு மாவட்ட ரீதியான அரசியல்வாதி. அவர் இந்திய லெவலில் பல மாநிலங்களை ஜெயிக்க வச்சுட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி. அவர்கிட்ட போய் நீ என்னையே அரசியல் பேசியிருப்பீங்க, சொல்கிறத கேட்டு வரணும், அவ்வளோதான். ஓ அரசியலுக்கு வேணால் பேசியிருப்பாரோ. ஒரு 15 தேதி டைம்லாம் கொடுத்தார்ல சுனாமி வரணும், அதுக்குனால பார்ப்போம். வந்துட்டு கூட ஏதோ சொல்லிக்கிறாரு, இந்த ஒன்றிணைவுலாம் கிடையாது, ஓரமாக நிற்போம், அவ்வளோ கொடுப்பதை வாங்கி கொள்வோம், கம்முன்னு வேலை செய்வோம், இதுதான் அவர் கொடுக்கப்பட்ட இதாக இருக்கும். அதனால் அந்த கொள்கையிலேயே அவர் நடக்கிற மாதிரி தான் போவோம். அதை மீறி நடந்தார்னா அதோடைய இதை அவர் தான் அனுபவிப்பார். அதனால் தாவேகாவை வந்து ஒரு வேளை தனியாக நின்னா இந்த போகிற வேலை, இந்த பத்திரிக்கை ஊட்டுறான்ல, அதுக்கு தீனி போடுற வேலை பண்ணாதன்றிருப்பாங்க. அதுக்கு கம்முன்னு இருக்கணும், இல்லாட்டி நீ பார்த்துக்கப்பா, நீ வரவே முடியாதுன்ற மாதிரி ஆயிருக்கும். அதனால் அப்படி தான் சொல்லி வார்ன் பண்ணி தான் அனுப்பிச்சிருப்பாங்க. இது ஒரு பார்ட்டு. டிடிவி முடிஞ்சது அப்படியே ஊட்டிக்கின்னு தாவேகா தனியாக நின்னா போய் நின்றுங்கன்னு கூட நின்று, ஆமாம் ரொம்ப மிரட்டி 20 கொடுக்குற வேலை வச்சுக்காதீங்க, 10 தான் கொடுங்க அப்படின்ற மாதிரி சீட்டு வாங்கி நிற்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை தாவேகா இங்கே வந்துச்சுன்னா அவர் எங்கே போவார்ண்ணே? திமுக தான், வேற எங்க. தேர்தல் புறக்கணிக்க வாய்ப்பு இல்லைங்க அண்ணன். புறக்கணிக்கலாம் முடியாது, அந்த அளவுக்கு வைகோ மாதிரி தைரியம்லாம் கிடையாது. அந்த அவர் தான் தைரியசாலி. இவர் வந்து வேற வழி இல்லாமல் ரெட்டை இலை வலுவிழுந்து விட்டது அப்படின்ட்டு உதயசூரியனுக்கு போய் உதயசூரியனுக்கு இது பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதான். இந்த டிட்டுவா புயல் மாதிரி அப்படியே சுற்றி வேண்டியதான். கண்டிப்பான இது தொடர்ந்துன நம்மளுடைய தாவேக்கான அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய நேற்றைய பதிவு, தீப திருநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லி போட்டு, உலகத்திலே தீப திருநாளுக்கு மறுநாள் வாழ்த்து சொன்னவராக வாழ்த்து சொல்லியிருக்காரு. போட்ட பதிவை நீக்கிட்டாரு. இன்னைக்கு நான் சொன்னது தெரியுதா, கூப்பிட்டுருப்பாரு, வணக்கம் புசி சொல்லுங்க, தலையூர்கிட்ட இப்போ தான் 1 to 1 பேசினேன், உங்களை பற்றி ரொம்ப சந்தோஷப்பட்டார். சரிங்க, அந்த என்ன ஒரு வாழ்த்து போட்டுக்கிறீங்க அப்படிங்க, என் போட்டால் கூட போட்டுக்கிறீங்க போல். ஆமாம் போன தடவையே மிஸ் ஆயிடுச்சு, நல்ல விஷயம், தலைவர் கூட சொன்னாப்புல, இது அது என்ன ஜெயலலிதா அவங்க படம்லாம் போட்டுக்கிறீங்க. சரி வாழ்த்து போட்டிங்களே, தலைவர்கிட்ட கேட்டிங்களா, தலைவர் எப்படிங்க கான்டாக்ட் பண்ணு, என்ன கான்டாக்ட் பண்ண வேண்டியதானே, நானே போடாமல் போட்டிங்க, நாங்களே கம்னுக்கிறோம், என்னைக்காவது அசைஞ்சோமா, அசையாமல் இருக்கிறோம். இன்னொன்று தீபாவளி வாழ்த்து சொல்கிறதா, தீப திருநாள் வாழ்த்து சொல்கிறதா, எங்களுக்குள்ள பல பிரச்சனை. திமுகவில் யாரும் இதுக்கு சொல்லலை, நாங்களும் சொல்லலை அவர். ஆமாம், எங்கே சொல்ல அவரே சொல்ல, நீங்கள் என்ன அப்படியே ஓவர் ஸ்மார்ட்லாம் பண்ணுறீங்க. தலைவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாப்புல, 1 to 1 பேசும்போது என்கிட்ட சொன்னாப்புல, என்ன விஷயம், சரிங்க நான் நீக்கிடுறேங்க, நீக்கிடுங்க, அதுதான் நமக்குலாம் நல்லது, நீக்கியிருப்பார்.
இன்னைக்கு ஏன்னா போட்டாங்க? மறுபடியும் ஏதாவது இது பண்ணியிருப்பாங்க. ஏங்க ஒருவேளை இப்படி இருக்குமாண்ணே, எப்பவுமே நான் லேட்டாக சொல்லி தான் பழக்கமான, நீ என்ன உடனே டயத்துக்கு சொல்கிறேன்னு சொல்லி கோவப்பட்டிருப்பாரா? அப்படிலாம் இல்லை. மறுபடியும் இது ஒரு பேசு பொருளாக மாறு. நீங்கெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க ஒரு வேளை. ஏன் இப்படி பண்ணேன்னு கழுவி நீக்கிட்டு இருப்பாரு. முன்னே தலைவர் வந்து இப்போ தான் 1 to 1 பேசுனேன், நீங்கள் வேற மறுபடியும் நீக்கிட்டு அதில் ஒரு சர்ச்சையை உருவாக்குறீங்களா அப்படின்னு தலைவர் கேட்டார். சரி சரி மறுபடியும் போட்டுடுறேன். அண்ணன் தண்ணீரகற்ற தலைவராச்சானே செங்கோட்டையன் அண்ணன். யாருக்கு? நம்ம ஆதவர்ஜனாக்கு. இப்போ தான் இதெல்லாம் சாம்பிள். இது வந்து என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் லுக்கு. இதுக்கப்புறம் தான் தெரியும். மெயின் பிக்சர்லாம் இருக்குது, ட்ரைலர்லாம் இருக்குது, அப்புறம் மெயின் பிக்சரு. அதனால் தெரிஞ்சிருக்கோம். நான் என்ன சொன்னேன் அன்றைக்கி, இவர்களுக்கு போக்கிடம் கிடையாது, ஆதவ அர்ஜுன் ஆஃபீஸில் போய் உட்காரணும். அதுதான் எனக்கு கேள்வியாக இருந்தேனே. பாண்டிச்சேரியில் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க, ரோட் ஷோக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எப்படிங்க தருவாங்க நான் கேட்குறேன். பாண்டிச்சேரி கோர்ட் எதுங்க? சென்னையோட சம்மந்தப்பட்டது. எஸ்ஓபி இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் அங்கே போய் ரோட் ஷோ கேட்டால் எப்படி எங்கே கொடுப்பாங்க? என்னென்ன இது ஒரு இதை தான் சொல்லி அமைச்சிருப்பாங்க. அதனால தான் அந்த மௌனம். உங்களை தான் அறிவு இருக்குதா? இங்கே தனி கோர்ட்டு தான் இருக்குதா? இங்கே எஸ்ஓபி ஒன்று தான். ஆமாம், அங்கே தான் நீ பெருசாக நீ தான் உருவாக்குனது, இந்த எஸ்ஓபி காரணமே நீ நீ தான். அப்புறம் இங்கே வந்து ரோட் ஷோன்ற என்ன கதை உன் கதை அப்படின்ட்டு சொல்லி அமைச்சிருப்பாங்க. நான் என்ன கேட்குறேன், பாண்டிச்சேரியிலுமா ஒழுங்காக போங்களேன். உங்களுக்கு பேச வரலன்னா பாண்டிச்சேரியில் எம்எல்ஏ வேற இருந்தாரு, அதுக்கு எதுக்கு? அப்போ அன்னைக்கு அரசியல் அனுபவமே இல்லையா? பேசுறதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கங்க, போய் பேசுங்க. அந்த நிறுத்தினாரு, கோபிச்செட்டிப்பாளையம் ஆரம்பிச்சாரு, அடுத்தது போகிறாரு. ஆமாம், அந்த வேலையை பண்ணுங்க. அதை விட்டுட்டு அங்கேயும் போயிட்டு பஸ் வாங்கி வச்சுக்கிறோம் தலைவரா அப்படி போகணுன்னா என்ன கதை இது? அதனால் இவர்களுக்கு வந்து இந்த சொப்பு கட்சி தான் இது. இந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நேற்று தான் அறிக்கை விடல, இன்றைக்கி அறிக்கை விட்டுருக்கலாம்ல. அவ்வளோ பெரிய இது 8000 ரூபா கொடுத்து. அரசு வழக்கறிஞர் பிரச்சனை எவ்வளவு இருக்குன்னு, சட்டம் ஒழுங்குல எவ்வளவு இருக்குது, ஏதாவது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இதுக்கு என்னென்னா, இன்றைக்கி இந்த நிர்வாக குழு மீட்டிங் நடந்துட்டு இருக்குண்ணே அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு வந்து தகவல்ண்ணே. ஏங்க இவங்க 4 பேர் உட்காந்து பேசினா நிர்வாக குழு கூட்டமா? 4 பேர் தானே இருக்காங்க. 28 பேருங்க நிர்வாக குழு கூட்டம். ஓ என்ன நீங்கள் மாவட்ட செயலாளர் வந்து 2 உறுப்பினர்கள், மரிய செல்வமும் சரவணன், ஈசிஆர் சரவணன். அவர்ல மாவட்ட செயலாளர் வந்துடுறாப்ல. நெல்லையில் ஒரு சரவணன் இருக்காருல்ல. ஆமாம், தேட்டர் அதிபர். அவர் வரைக்கும் 2 உறுப்பினர்கள். அவர் உறுப்பினர், வெறும் உறுப்பினர். அவரும் இங்கே மரிய செல்வமா, அவர் பேர் என்ன, இது ஜேபிஆர் காலேஜ் ஓனர். மரிய வின்சன். 2 பேருமே அதில் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் வச்சு பனையூரில் அந்த அரங்கத்தில் நடத்தினாதான் அதுக்கு பேர் நிர்வாக குழு கூட்டம். அது ஒரிஜினல் ஆஃபீஸில் வச்சு நடந்துட்டு. அது வந்து சும்மா போர் அடிக்குதுல்ல. இவர் என்னங்க அப்புறம் சேன்ட்டேன், அப்புறம் புஷிக்கு ஃபோன் பண்ணாங்க, அப்புறம் சேன்ட்டேன் என்ன தலைவர்கிட்ட இப்போ தான் 1 to 1 பேசினேன், உங்களை பற்றி தான் பேச ரொம்ப பெருமை. எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லுங்கிறார். என்ன மேட்ரு சொல்லுன்னா, இல்லை நீங்கள் சொல்லுங்கள் என்ன மேட்ரு. இல்லை நிர்வாக குழு உறுப்பினர் போட்டுக்கிறீங்களா, அதுக்கு நான் என்ன பண்ணோம், தலைவர்கிட்ட இப்போ மறுபடியும் பாருங்க. சரி நானே சொல்லிடுறேன், என்ன பண்ணுகிறீங்க, அங்கே தான் வீட்டில் தாங்கிறேன். தலைவர் என்ன பண்ணுகிறாரு தெரியுமா? ஆமாம், அவரும் அவங்க வீட்டில் தாங்கிறாரு. தலைவரே வீட்டில் இருக்கும்போது நீனா தனியா, அதனால் போர் அடிக்குது. என்ன பண்ண வேணா அண்ணன் ஆதவ அர்ஜுன் ஆஃபீஸ் திறந்து வச்சுக்கிறாரு, அங்கே போங்க. இந்த இவங்களாம் அங்கே தான் இருப்பாங்க. சிடி நிர்மல்குமார், எல்லாமே, அந்த ராஜ்மோகன், அருண்ராஜி, வேறு யார், வெங்கட்ராமன் போக மாட்டார், அவர் இங்கே இருப்பார் பனையூரில். விஜயகுடியா ஏன்னா யாராவது ஒரு மூஞ்சி பார்க்கணும். அதனால் மற்றவங்களாம் அங்கே தான் இருப்பாங்க. ராஜசேகர்லாம் அவங்க வீட்டில் இருப்பாங்க. அந்த அம்மா பாவம் மேடையில் மட்டும்தான் ஏற்றுவாங்க. அதனால் அந்த அம்மாவும் பெரும்பாலும் வரமாட்டாங்க. இந்த 4-5 டிக்கெட்டுங்க அங்கே தான் இருக்கும். நீங்களும் போயிடுங்க, உக்காந்துன்னு பேசிட்டுருங்க, ஜாலியாக டீ சாப்பிட்டு ஈவினிங் கிளம்பி வீட்டுக்கு போயிடுங்க. இல்லை, நான் அதுக்கு ஒரு கண்டென்ட் போட்டிருந்தாங்கண்ணே. அதாவது அந்த ரோட் ஷோக்கு மறுத்ததுனால ஆலோசனையில் இருக்கிறார்கள். எப்படி மறுக்கலாம் நான் நினச்சிட்டு இருக்கேன். டிஜிபி அது ஒரு ஆலோசனை. எப்படி அனுமதி வாங்குறதுக்கு ஆலோசிச்ச பார்த்தீங்களா? கூட ஓரளவுக்கு பேச அனுமதி வாங்கின கடிதத்தை கொண்டு போய் பூஜை பண்ணாங்களே, அதில் ஒரு கேஸ் வாங்கிட்டாங்க. லைனாக கார் நிப்பாட்டி போக்குவரத்து இடையூறு அப்படி இப்படின்னு பூஜை பண்ணால் கூட கேஸ் போடுறாங்க. அந்த மாதிரி ஆச்சு. கடைசியில் நாட்டாம படத்தோட மிச்சர் யாருன்னா இந்த கட்சியில் எல்லாருக்கும் அதை யாரும் விட்டு கொடுக்க மாட்டோம். எல்லாருக்கும் அந்த உரிமை. அதனால் அப்பப்போ வருவோம், ஏதாவது பண்ணுவோம். தினத்தந்தியில் ஒரு பேட்டி கொடுத்துட்டோம். அந்த பேட்டியும் அந்த அம்மா விட்டுருந்தா எல்லாத்தையும் பிடிங்கிட்டு இருக்கோம். என்னன்னு தெரியல பாவம். அந்த இல்லாட்டி பல இது எடிட் ஆயிருக்கேன். நம்ம 2-3 தடவை பார்க்கும்போது தெரியுது நிறைய. கிட்டத்தட்ட அந்த மாட்ட வாயை கொடுத்தீங்கன்னா வச்சிங்க, அதிமுக கூட்டணிங்க இத்தனை தொகுதி கேட்டிருக்கின்ற வரைக்கும் பிடிங்கிடும் அந்த அம்மா. அதனால் அது ஏற்கனவே பார்த்துருப்பாப்புல. அந்த தம்பி சரியில்லை. அவர் பேருனா ஹரிஹரன் தம்பி வந்து ரொம்ப நெருக்கி கேட்குது. அது சரி, அசோக் மேடம் நீங்கள் கேளுங்க அப்படின்னு.
அதனால் இது பாண்டேகிட்டலாம் மாட்டினா முடிச்சு விட்ருவாங்க. அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போயிடும். ஆமாம், அதனால் அவர் பார்த்து இது பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறாரு. அதுலேயும் மாட்டிக்கிறாரு. 4-5 கண்டென்ட் விட்டாப்புல அதுலேயும். ஆமாம். இது டிசம்பர் 9 அதான் என்னுடைய இறுதி கேள்வியாக இருக்க போகுது. டிசம்பர் 9 நீங்கள் கூட்டம் நடத்திக்கலாம். ஒரு 3 இடத்த சொல்லியிருக்காங்க பாண்டிச்சேரியில். இவங்க அந்த கூட்டத்துக்கு நடத்துறதுக்கு திருப்பி மீண்டும் அனுமதி பண்ணலாம், கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். அதுக்கு அனுமதி கேட்டு ஏன்னா இவர் அசைஞ்சு ஆகணும் போய் பாண்டிச்சேரியில். ஏன்னா மச்சான் ஆரம்பிச்சிட்டாப்புல. ஆதவ அர்ஜுனாக 2 பிரச்சனை. ஒரு பக்கம் ஒன்று மச்சான். இது, இன்னொரு பக்கம் மச்சான். மச்சான் பாண்டிச்சேரியை வேலைக்கு வாங்குற அளவுக்கு பெரிய ஆள். ஆமாம். அவர் அங்கே இறங்கி வேலை செஞ்சிட்ருக்காரு. அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து அப்படி போயின்னுக்கிறாரு. இவர் முதல்வர் ரங்கசாமி வந்து உஷார பார்ட்டி அது. அது பிஜேபி விட்டு நவர மாதிரி இல்லை. ஏடிஎம்கே வேறு கூட்டணி. அதனால் அந்த கூட்டணி சேர்ந்துச்சுன்னா அது ஒரு பலமான இதாக மாறும். அதனால் அவர் உஷார் இருக்குது. அவர் பயங்கரமான ஆள். அவர் 4 கலைஞர் 5 ஜெயலலிதா ஈக்குவல். அவர் பேருக்கு தான் பேனர் வச்சுட்டு ஏமாந்த மாதிரி இருப்பார். ஆனால் உஷார் பார்ட்டி அது. அதனால தாவேக்காக இப்போ ஒரு அந்த இடத்துல அப்போ அண்ணனுக்கு ஆதவனுக்கு வந்து சொந்த மச்சானும் பழக்கம், பழக்கத்தில் உள்ள மச்சானாலும் பிரச்சனைங்கிறீங்க. ஆமாம், 2 மச்சான்களும் பழக்கத்தில் உள்ள மச்சான் யாரு? அண்ணன் சபரீசன் அவர்களோட அவருக்கு மச்சான். அவருக்கு மச்சான். அதனால பிரச்சனைகள் வரதான் செய்துக்கிறீங்க. ஆமாம், அல்ல அங்கே நல்ல நட்பில் இருக்காரு. நட்பில் இருக்காரு. அங்கே நல்ல நட்பில் இருக்கு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மிக நன்றி. நம்ம நேரத்துக்கு